ஹாய் காய்ஸ், பெரும்பாலும் வெயில் காலத்துல நம்ம தாகத்தை தணிக்கிறதுல இளநீர் ஒரு முக்கிய பங்கா இருக்கு. அப்படிப்பட்ட இளநீருக்குள்ள தண்ணீர் எப்படி வந்ததுன்னு நம்ம யோசிச்சிருப்போம். பொதுவாகவே தென்னை மரம் மட்டும் இல்லாம எல்லா வகையான மரங்களும் தன்னுடைய வேர்கள் வழியா நிலத்துல இருக்க நீர் ஆஸ்மோசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா அப்சர்வ் பண்ணுது. அதாவது ஆஸ்மோசிஸ்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு தண்ணீர் அனுப்பப்படுறது. நிலத்துல எப்பவும் நிலத்தடி நீரோட அளவு அதிகமா இருக்கும். இப்படி அதிக அளவா இருக்க தண்ணீர் வேர் வழியா ஆஸ்மோசிஸ்ங்கிற ப்ராசஸ்னால ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயரா மாறி மரத்துக்குள்ள போய் ஃபில்டர் ஆகி எல்லா கிளைகளுக்கும் நீர் அனுப்பி பூர்த்தி செய்யுது. இதே போலதான் தென்னை மரத்திலையும் தண்ணீர் வேர் வழியா எடுத்து மரத்தோட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு தேங்காய் உள்ளேயும் அனுப்பப்படுது. ஆனா இந்த தண்ணீர் தேங்காய் உள்ள எண்டோஸ்பமா போகுது. அதாவது தென்னை மரத்துல இருக்க தேங்காயே ஒரு விதை தான். அந்த விதைக்கு தேவையான உணவு எண்டோஸ்பமா மரம் அந்த தண்ணீரை அனுப்புது. இப்படி அனுப்பப்படுற நீர் தேங்காய் வளர வளர தேங்காய் உட்பகுதியில இருக்க நீரோட சேர்ந்து ஒரு டிஷ்யூவா உருவாக்குது. இந்த டிஷ்யூ நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சு தேங்காயா உருவாகுது. அதோட மட்டும் இல்லாம அந்த எண்டோஸ்பம் தேங்காய் உள்ளேயே அடைஞ்சிடுது. அதை தான் நம்ம இளநீரா குடிக்கிறோம்.